என் தங்க பிள்ளையே, இந்த வராகி அவ்வளவு எளிதாக யாருக்கும் வாக்கு கொடுப்பதில்லை. அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளைகளுக்கான நல்ல விஷயத்தின் நல்லதை செய்வதற்காக நான் இப்பொழுது உன்னை தேடி வந்து இருக்கின்றேன். இதை முழுமையாக கேள். உனக்கு வேண்டியதே நான் தருவேன் என் தங்கமே. நீ எதை நினைத்து கேட்கிறாயோ அதையே உனக்கு தருவதற்குத்தான் இந்த தாயானவள் வந்து இருக்கின்றேன். நீ என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் அங்கு உனக்கான விஷயம் நடப்பதற்கு ஏதோ ஒன்று தடைகள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது. அதையும் மீறி இந்த வராகியின் வாக்கை கேட்பதற்கும் மிக பெரிய சூட்சமும் உன்னை சுற்றி நடந்து கொண்டு இருக்கின்றது. ஏனென்றால் உன்னை சுற்றி கெட்ட விஷயங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும் பொழுது இந்த தாயின் வாக்கை கேட்க விடாமல் உனக்கான விஷயத்தில் அங்கு தடுத்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த வராகியை நீ தொட்டு விட்டால் இனி உனக்கு வெற்றி யோகம்தான். உன் கனவிலும் நினைத்து பார்த்திடாத பெண் உன்னை தேடி வந்து உனக்கான விஷயத்தில் உதவி செய்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றாள். நீ நடப்பது என்னவென்றே புரியவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்கும் தருணத்தில் நம் கையை பிடித்து யாராவது நமக்கு வழிகாட்டி கொண்டு இருந்தால் நமக்கான விஷயத்தில் அங்கு உதவி செய்தால் நாம் எவ்வளவு பெரிய ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியும் அடைவோம். அதுபோலத்தான் நீ இருளிலே நடந்து கொண்டு இருக்கும் பொழுது உன் கையை பிடித்து ஒருவர் உனக்காக வழி நடத்தி கொண்டிருக்கும் அந்த பெண்ணானவள் வந்து கொண்டு இருக்கின்றாள். அவள் துணையாக, உற்ற தோழியாக, நட்பாக, சகோதரியாக, தாயாக வந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ எதற்குமே மனம் வருந்த வேண்டாம். வருவது யார் என்றோ நினைக்காதே. இந்த வராகி தாயின் உருவத்திலே உனக்கு பிரியமானவரின் மூலம் உனக்கான விஷயத்தை செய்து முடிப்பதற்காக நான் வந்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளையே, விதி வழி அதுதான். அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய சக்தியை நான் உனக்கு தருவதற்குத்தான் வந்து இருக்கின்றேன். விதியை நினைத்து நினைத்து எத்தனை காலத்திற்குத்தான் இப்படி முடங்கிக் கொண்டே இருப்பாய்? முதலில் உன் முடக்கத்தை விட்டு வெளியே வா. உன் சோம்பேறித்தனத்தில் இருந்து வெளியே வா. என்ன வேண்டுமானாலும் நீ அங்கு கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் நடப்பதுதானே நடக்கும் என்று யோசிக்கிறாய். என் பிள்ளையே, சில வார்த்தைகளை அங்கு கேட்க முடியாமல் என் காதுகள் வலித்து கொண்டு இருக்கின்றது தாயே. என் மனது காயப்படும்படியும் என்னை எப்படியெல்லாம் சொல்ல முடியுமோ அப்படியெல்லாம் என் மனதை கஷ்டப்படுத்தியும் என்னை எப்படியெல்லாம் தரம் தாழ்த்த முடியுமோ அப்படியெல்லாம் தரம் தாழ்த்தியும் என்னை வைத்து கொண்டு இருக்கின்றார்களோ என்று நீ நினைக்காதே. நான் உனக்கான விஷயத்தில் உனக்கு எது தேவையில்லை, எது நல்லது எது கெட்டது என்று அனுதினமும் உனக்கு சொல்லி கொண்டேதானே இருக்கின்றேன். அதன் வழியே நீ நடந்து கொண்டாலே போதும். உனக்கு தேவையானது தேடி வந்து கொண்டுதான் இருக்கும். உன் முடிவின் வாழ்க்கையே நான் உன் கையில் கொடுத்திருக்கும் பொழுது உன் எண்ணத்தின் வாளியாகவும் உன் வாழ்க்கை அங்கு வளமாக மாறுவதை நீ உணரத்தான் போகிறாய். அதையெல்லாம் விட்டு என்னை அப்படி காயப்படுத்துகிறார்கள், இப்படி காயப்படுத்துகிறார்கள் என்று நீ நினைத்து கொள்ளாதே. நீயும் மற்றவர்களை காயப்படுத்த வேண்டும் என்று வேண்டாம் என் கண்ணின் மணியே. நாம் உடலில் ஏற்படும் வலியானதோ சிறிது நேரத்தில் மறைந்துவிடும். ஆனால் யார் ஒருவரையும் சொற்களாலும் யார் ஒருவரையும் மனதை நோகும்படியான செயலாலும் நாம் காயப்படுத்தினால் காலத்திற்கும் அது அழியாத ஒன்றாக அல்லவா இருக்கும். அதனால் நீ மற்றவர்கள் சொல்லும் சொல்லை குத்தி காட்ட வேண்டாம். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதற்குத்தான் மறதி என்ற ஒன்றை நம் வராகி தாய் தந்து இருக்கின்றாளே. அதை மட்டும் நீ உனக்கான வாழ்க்கையில் செயல்படுத்தி கொண்டே இரு. உன் உதவிகளை மேம்படுத்துவதற்கு நான் உனக்கான விஷயத்தில் வந்து கொண்டே இருக்கும்போது காலத்தின் பாதையில் தான் நாம் நடந்து கொள்ள வேண்டியதிருக்கிறது என்று நினைக்கின்றாய். காலம் பின்னால் நாம் மூடிக்கொண்டே இருக்கின்றோமே. இந்த ஓட்டமும் சாட்டமும் எத்தனை நாட்களுக்குத்தான் இருக்க போகிறது என்று தெரியாமல் நீ தவித்து கொண்டு இருக்கின்றாய். என் தங்கமே, நித்தமும் நான் உன்னை பற்றி யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது உனக்கான ஒவ்வொரு செயலையும் செய்து கொண்டு இருக்கும் பொழுது எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று கேட்பதை தாண்டி தாயே எனக்கு எது நடந்தால் நன்மை அளிக்கும் என்று நீ நினைக்கின்ற
நினைக்கின்றாயோ? எனக்கு எது நடந்தால் என் வாழ்க்கை வளம் பெறும் என்று நீ நினைக்கிறாயோ அதை மட்டும் எனக்கு கொடுத்துவிடு என்று நீ சொல்லிவிட்டு போ. நிச்சயமாக உனக்கான உண்மையும் உனக்கான விஷயத்தில் நடக்கக்கூடிய எல்லா செயல்களும் உன்னை வந்து சேரத்தான் போகிறது. யார் ஒருவர் நம்மளுடைய மௌனத்தில் இருக்கின்ற பேச்சுக்களும் யார் ஒருவர் நம்முடைய அமைதியில் இருக்கின்ற அந்த வார்த்தைகளையும் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் கிடைப்பது அரிதான ஒன்றாகல்லவா இருக்கின்றது. அவர்கள் உனக்காகவே படைக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்று தானே அர்த்தம். உண்மையான உறவுகள் எப்பொழுதுமே நாம் அழிந்து போக வேண்டும் என்றுமே நினைத்ததே கிடையாது. நமக்கு ஒன்று என்றால் அவர்கள் கண்களில் தானாகவே கண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு உறவைத்தான் நான் உன்னை தேடி வர செய்ய போகிறேன். அப்படி வரமாக வந்தவர்களை நீ விட்டு விடாதே. அவர்களை அடையாளப்படுத்தி அந்த உறவை மட்டும்தான் நான் உன்னருகில் அனுமதிப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தோல்விகளை கண்டு துவண்டு விடாதே. கஷ்டங்களை கண்டு கலங்கி விடாதே. துள்ளி எழுந்து விட்டு வெளியே வா. உன் வைராக்கியத்தோடு போராடு. உன் முடிவுகளை எடுப்பதில் நீ தாமதம் பண்ணாதே. என் பிள்ளையே, எதை இழந்தாலும் உன் நம்பிக்கையை இழக்காதே. எத்தனை தடவைதான் என் வாழ்க்கை இப்படியே போய்கொண்டிருக்கும், இன்னும் மாறும், இன்னும் சற்று நேரத்தில் மாறும் என்று நான் யோசித்து கொண்டிருக்கின்றேன் என்று நீ மனம் பதைப்புக்கு ஆளாகி கொண்டிருக்காதே. எல்லாவற்றையும் என் பிள்ளைகளை தாண்டி வருவதற்கான நிலையைத்தான் நான் உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இந்த தாயானவளின் அன்பு அளப்பரியது அல்லவா? அப்படிப்பட்ட ஒரு அன்பையும் ஒரு ஆசுவாசத்தையும் உனக்கு தருவதற்குத்தான் இந்த வராகி என்னை நான் உனக்காக உன்னிடத்திலே வந்திருக்கின்றேன். மற்றவர்கள் சொல்வது சொல்லிவிட்டு போகட்டும். உன் முதுகுக்கு பின்னால் பேசியவர்கள் எல்லோரும் உன் முன்னால் பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். அதனால தான் உன் பின்னால் குறையை மட்டும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இங்கு யாருக்கு தான் குறையில்லை. எல்லோரும் தவறு செய்துதான் அதிலிருந்து பாடத்தை கற்றுதான் நமக்கான வெற்றியை பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம். அப்படித்தான் இங்கு என் பிள்ளைகளும் ஏதோ ஒரு வகையில் தவறை செய்தாலும் அதை நான் இங்கு மன்னித்து விட்டேன். இப்பொழுது நான் கொடுக்கும் மன்னிப்பிலிருந்து வாழ்க்கையின் பக்குவத்தை, வாழ்க்கையின் மனப்பக்குவத்தை கற்றுக்கொண்டு இப்பொழுது அவர்களுக்கு தேவையான ஒன்றை பெறுவதற்கான எல்லா தருணத்தையும் அங்கு உருவாக்கி விட்டார்கள். நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, இந்த தாய் அனுமதியோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தாயின் அருளோடு தான் நடந்து கொண்டு இருக்கின்றது என்பதில் நீ முழுமையாக நம்பிக்கை கொள். உன் நம்பிக்கைக்குரியவளாக உன்னருகில் இருந்து உனக்கான வாழ்க்கையை நான் வழிநடத்தவே வந்து இருக்கின்றேன். வெற்றி உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது, இந்த வெற்றி வராகி உன்னருகில் இருக்கும் பொழுது, இனி வருகின்ற காலங்கள் யாவும் உனக்கு நல்லது மட்டுமே கிடைக்கப் போகிறது. நம்பிக்கையோடு செயல்படு என் கண்ணின் மணியே. உனக்கான ஒவ்வொரு செயலிலும் நான் உன் கூடவே இருப்பதை நீ உணரத்தான் போகிறாய். வெற்றி உனக்கானதுதான் வந்து சேரப்போகிறது. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி.